உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சந்திப்பு நிகழுமா என்ற கேள்வி இப்போது வெள்ளை மாளிகையில் இருந்து எழுந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் உச்ச தலைவரான முஸ்தபா காமேனியை நேருக்கு நேர் சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், ஈரானுடன் ஒரு முறையான அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படும் பட்சத்தில் காமேனியை சந்திப்பதில் தனக்கு எவ்வித தயக்கமும் இல்லை என்றும் அந்த சந்திப்பை ஒரு கௌரவமாக கருதுவதாகவும் தனது பாணியில் அதிரடியாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க மண்ணில் இந்த சந்திப்பு நடக்குமா என்ற கேள்விக்கு அது பற்றி தெரியவில்லை என்று அவர் சற்றே மர்மமாக பதிலளித்துள்ளார். இந்த சந்திப்பு ஏன் இவ்வளவு முக்கியமானது என்றால், சமீபத்தில் அமெரிக்கா நடத்திய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதலில் காமேனியின் தந்தை, மனைவி மற்றும் குழந்தை என அவரது குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். இத்தகைய சூழலில் காமேனிக்கு தன் மீது கடும் கோபம் இருக்கும் என்று ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு, நிச்சயமாக நான் அவரது ஃபேவரட் நபர் கிடையாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு ப்ரொபோஷனல், பல வட்டாரங்களில் அவருக்கு நல்ல நற்பெயர் இருக்கிறது என்று ட்ரம்ப் கூலாக பதிலளித்துள்ளார். இது எப்படி இருந்தாலும் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா ஒரு வெற்றியை பெறும் என்பதில் அவர் மிக உறுதியாக இருக்கிறார். நாங்கள் ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது இராணுவ ரீதியாகவோ நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானை ஒரு வழி செய்துவிட்டு திரும்பும் வழியில் அமெரிக்காவின் அடுத்த டார்கெட் கியூபா தான் என்பதையும் ட்ரம்ப் இப்போதே பகிரங்கமாக அறிவித்துள்ளார். கியூபா நாடு தற்போது பொருளாதார ரீதியாக சரிவின் விளிம்பில் இருப்பதாகவும் அங்குள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சியை அகற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கியூபாவின் 95% மக்கள் தனக்கே வாக்களித்தார்கள் என்று ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். ஈரானின் அணுசக்தி போருக்கும் கியூபாவின் ஆட்சி மாற்றத்திற்கும் இடையே ட்ரம்ப் நகர்த்தும் இந்த அரசியல் காய்கள் உலக நாடுகளை பெரும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானிய தலைவரை ட்ரம்ப் சந்திப்பாரா அல்லது மீண்டும் ஒரு போர் வெடிக்குமா என்பதுதான் இப்போதைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு.